पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु நம ஸ்ரீநிதயே நமஹ. அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அன்னை லக்ஷ்மி தேவியின் திவ்ய சகஸ்ரநாமங்களிலே 1007வது திருநாமத்தின் பொருளை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறோம். உலகத்திலே பல பொருள்கள் இருக்கின்றன. ஆனால் மங்களப் பொருள்கள் என்று சிலவற்றை நாம் சொல்கிறோம். மஞ்சள், குங்குமம், வெற்றிலை, மலர், பாக்கு, சந்தனம், இப்படி இவைகளையெல்லாம் மங்களப் பொருள்கள் என்று சொல்கிறோம். யாரேனும் திருமணமாகி வீட்டுக்கு முதல்ல வந்தாங்களானாலும், அது வெற்றி பெற்று வந்தாலும், புதிய குழந்தை பிறந்து வீட்டுக்கு வந்தாலும் நாம் அவர்களுக்கு மஞ்சள் நீர் சுற்றி வரவேற்கிறோம். அதில் கூட என்ன செய்கிறோம், அதாவது மஞ்சளை தண்ணீரிலே கலந்து கொஞ்சம் சுண்ணாம்பு பொடி போடுறோம். அது ஒரு சிகப்பு கலரை கொடுக்கறது. அப்படி சுற்றி அவங்கள வரவேற்கிறோம். இவைகளெல்லாம் மங்களப் பொருட்களாக கருதப்படுகின்றன. மாவிலை தோரணம் கட்டுறோம். மாவிலை தோரணம் கட்டினால் அது மங்களத்தின் அடையாளம். மாவிலை கொத்த வைத்து பூர்ணகும்பம் கொடுத்து வரவேற்கிறோம். அது மங்களத்தின் அடையாளம். அது மாமரம் என்று மாமரத்துக்கு அதுதான் பெயர்கிறாங்க. ஏன்னு கேட்டால் லக்ஷ்மிக்கும் மா என்று பெயர், அந்த மரத்துக்கும் மாமரம்னு பெயர். அந்த மாமரத்தின் இலைகள் மங்களத்தின் சின்னமாக கருதப்படும். மாவிலை தோரணம் கட்டலைன்னா அப்போ திருமணம் என்ன, விழா என்ன? அதனால் மாவிலைக்கு இப்படி ஏற்றம். அண்மையில் வார்தா புயல் வந்த பொழுது பல மரங்கள் சாஞ்சு போயிடுது. எங்கள் வீட்டை மாமரமும் சாஞ்சு எடுத்து, அதை ஒன்றும் பண்ண முடியாது, திருப்பி நடத்த முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. பெரிய மரம், அந்த மரத்தை வெட்டியாக வேணும். அதை வெட்டுவதற்கு முன்னாடி மரம் வெட்ட வந்த அன்பர் சொன்னார், மாமரத்தை அப்படியே வெட்டக்கூடாது, முதல்ல இன்னொரு மாங்கன்று நடணும் அப்படின்னார். பாருங்கள் என்ன மரபு. நல்ல வேளை ஏற்கனவே ஒரு மாங்கன்று இருந்தது பக்கத்தில், அதை நட்டதாச்சு. இந்த மாமரத்துக்கு கற்பூர ஆரத்தி சுற்றுங்க, அந்த மாமரத்துக்கு மஞ்சள் சேர்த்து பாடுங்க, அதுக்கப்புறம் தான் வெட்டுவோம்னுட்டாங்க. ஏன் இந்த மாமரத்துக்கு இவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க? அந்த மாமரத்தில் மாம்பழம் இனிமையாக இருக்குது, அதை விட்டுடுங்க. அந்த மாமரத்துக்கு மா என்ற பெயர் இருக்குது, லக்ஷ்மியின் பெயர் இருக்குது. அது லக்ஷ்மியின் பெயர் இருப்பதினாலேயே அது மங்கள சின்னமாயிடுது. இப்படி இவைகளுக்கெல்லாம் மங்களத்தன்மை எதால் வந்தது? இவர்களுக்கு மங்களத்தன்மை இருக்கட்டும் என்று லக்ஷ்மி தேவி செய்த அனுகிரகத்தினால் வந்தது. ஆகையினால தான் இதை மங்களப் பொருள்கள்னு சொல்கிறோம். வியாசர் சொல்கிறார், உலகத்தில் எதையெல்லாம் மங்களப் பொருள் என்று பட்டியலிடுகிறார்களோ அவைகளுக்கெல்லாம் அன்னை சிறப்பான ஒரு கடாட்சம் செய்ததினால அந்த பொருள்கள் மங்களப் பொருளின் பட்டியலிலே வருகின்றன என்று சொல்கிறார். இந்த அடிப்படையில் எல்லா மங்களப் பொருளுக்கும் மாங்கல்யத்தை தருபவள் என்று அன்னைக்கு திருநாமம் சொன்னார். இது இப்படி நான் விளக்கி கொண்டிருக்கும் பொழுதே ஏதோ என் முன் நிழலாடியது. என்னன்னு பார்த்தா திருக்குடந்தை வரலாறு ஒன்று. கும்பகோண வரலாறில் தலை சிறந்த பாத்திரங்களில் ஒருத்தர் அஜய விஜயேந்திர சுவாமிகள், மத்வ சம்பிரதாயத்தை சேர்ந்த அஜய் விஜயேந்திர சுவாமிகள். அவர் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியதாக அவர் வரலாறு காண்பிக்கிறது. அவர் கும்பகோணத்தில் ரொம்ப உயரமான கோபுரம் சாரங்கபாணி சுவாமி கோபுரம், அதே போல் கும்பேஸ்வர சுவாமி கோபுரமும் உயரமானது, அதோட கொஞ்சம் உயரம் குறைச்சார். இந்த இரண்டு கோபுரங்களுக்கு நடுவில் ஒரு நூலை கட்டி அந்த நூலின் மீது நடந்து சென்று கழைக்கூத்தாடிகள் எல்லாம் பிரமிக்க வைத்த வித்தகர்னு சொல்கிறாங்க.